ஹலோ, வாங்க. இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். திருப்பி கொடுக்க வேண்டிய நாளும் வந்துடுச்சு. ஆனா இப்போதைக்கு உங்க கையில சுத்தமா பணம் இல்ல. ஆமா, அது ரொம்ப ஒரு மாதிரியான சங்கடமான சூழ்நிலை தான். கண்டிப்பா. அந்த நேரத்துல திடீர்னு உங்க போன் அடிக்குது. ஸ்கிரீன்ல பார்த்தா நீங்க பணம் தர வேண்டியவரோட பேர் ஒளிருது. அந்த ஒரு செகண்ட்ல உங்க நெஞ்சில ஒரு படபடப்பு உரும் பாருங்க. தொண்டையில ஒரு சின்ன வறட்சி ஏற்படும். அந்த போனை எடுக்கவா வேண்டாமாங்கிற அந்த மூளை போராட்டம் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதான். இதை நீங்க எப்போவாவது உணர்ந்திருக்கீங்களா? அதாவது இந்த டீப் டைவ் கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட தான் நான் கேட்கிறேன். இது வெறும் பயம் மட்டும் கிடையாதுங்க. இது உங்க உள் மனசோட நேர்மை உடையிற சத்தம். ரொம்ப ஆழமான வார்த்தை இது. ஆமா, இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப விரிவா அலச போறோம். ஏன்னா நாம எதுல முதலீடு பண்றது, எதுல லாபம் பாக்குறதுன்னு மணிக்கணக்கா பேசுறோம். ஆனா இந்த மாதிரி அன்றாட பண பரிவர்த்தனைகள் நம்ம மனசுக்குள்ள, நம்ம கேரக்டர்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்ல. அதுதான் உண்மை. அதை யாரும் அவ்வளவா கவனிக்கிறது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல இத ஒரு மென்மையான, அதே சமயம் ரொம்ப ஆழமான பயணமா நம்ம கொண்டு போக போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். இப்போ பணம் அப்படிங்கறது வெறும் காகிதமோ இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பரோ கிடையாது. அது நம்ம பொறுப்புணர்வா அப்படியே உறுத்து காட்டும் ஒரு கண்ணாடி மாதிரி. இத ஒரு உளவியல் கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறது? இப்போ பணத்தை நாம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது அடிப்படையில நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது என்பதோட நேரடி வெளிப்பாடுதான். இத நாம நிதி நேர்மை, அதாவது ஃபைனான்சியல் இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். ஓ, ஃபைனான்சியல் இன்டெகிரிட்டி. ஆமா, ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம இது எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, ஒரு பல கோடி ரூபாயை ஏமாத்தாம இருக்கிறதோ இல்ல அரசாங்கத்துக்கு வரி கட்டாம தப்பிக்காம இருக்கிறதோ மட்டும்தான் நிதி நேர்மைன்னு நினைக்கிறோம். பெருசா செஞ்சாதான் தப்புங்கிற மாதிரி இல்லையா? கரெக்ட். ஆனா உண்மையான நிதி நேர்மைங்கிறது அப்படி கிடையாது. நம்ம அன்றாட வாழ்வின் மிகச்சிறிய, யாருமே கவனிக்காத தருணங்கள்ல தான் அது வெளிப்படுது. அதாவது அந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்றீங்களா? ஆமா, ஒருத்தருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறது, ரொம்ப சின்ன தொகையா இருந்தாலும் அதை சரியான நேரத்துல திருப்பி கொடுக்கறது, இல்ல ஒருவேளை முடியலனா கூட அதை முன்னாடியே தைரியமா ஃபோன் பண்ணி சொல்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்கள்ல தான் நம்ம மனசோட உண்மையான வடிவங்கள், அதாவது அந்த பேட்டர்ன்ஸ் உருவாகுது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை அப்படியே ஒத்துக்க மாட்டேன். அதாவது இது கேட்கும்போது நான் யாருக்காசையும் ஏமாத்தலையே, நான் ரொம்ப நேர்மையானவன் தானேன்னு தான் இந்த டீப் டைவ் கேட்கிற பலருக்கும் தோணும். ஒருத்தரோட ஒட்டுமொத்த நேர்மையும் கேள்விக்குறியாகிடுமா என்ன? அது ஏன்னா இது ரொம்ப கடுமையான ஒரு அளவுகோல் மாதிரி தெரியுதே. பிராக்டிக்கலா எல்லா சாதாரண மனுஷங்களுக்கும் நடக்கிற விஷயம் தானே இது. கொஞ்சம் தள்ளி போடுறது, இதை வச்சு ஒருத்தரோட கேரக்டரை எடை போடுறது எந்த விதத்துல சரின்னு கேக்குறேன். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இது ஒருத்தரை குற்றவாளி ஆக்குறதுக்கான அளவுகோல் கிடையாது. நாம இங்க சட்டத்தை பத்தி பேசல, உளவியலை பத்தி பேசுறோம். ஓகே. இந்த சின்ன சின்ன தாமதங்களை நாம எந்த இடத்துலயும் குற்றங்கள்னு சொல்லல. ஆனா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நாம இப்படி செய்யும் போதும் நம்ம மூளைக்கு நாமளே ஒரு மெசேஜ் அனுப்புறோம். என்ன மெசேஜ்? இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தலாம், இதுல என்ன தப்பு இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு சின்ன பொய் சொன்னா பரவாயில்ல. இப்படி நாம கற்பிக்கிற ஒவ்வொரு நியாயப்படுத்தலும் நம்ம உள் மனச செதுக்குது. மனித மூளை எப்போதுமே தப்பிக்க நினைக்கும் ஒரு தன்மையை கொண்டது. ஆமா, ஈஸியான வழியை தேடும். சரியா சொன்னீங்க. ஒரு சின்ன சமரசம் செய்யும் போது அடுத்தடுத்த பெரிய சமரசங்களுக்கு மூளை ரொம்ப ஈஸியா பழகிடுது. யாரும் பார்க்கல, அதனால பரவாயில்லைங்கிற எண்ணம் மெல்ல மெல்ல ஒரு பழக்கமாவே மாறிடும். இந்த சிறு சமரசங்கள் எப்படி ஒரு பெரிய மன போராட்டத்துக்கான விதையா மாறுது அப்படிங்கறத நாம உணரணும். புரியுது. அதாவது ஒரு முறை சமரசம் செஞ்சுட்டா அதுவே நம்ம இயல்பா மாறிடும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சரி, இத இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை எடுத்துப்போம். கடன் வாங்குறது, இது வெறும் ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி திருப்பி தர்ற ஒரு சாதாரண பரிவர்த்தனை மட்டும் கிடையாது. இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல வைக்கிற அதீத நம்பிக்கையோட வெளிப்பாடு. ஆமா, 100% உண்மை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஜாமீன் கையெழுத்து, அதாவது இந்த கேரண்டர் போடுற ஒரு நபரை எடுத்துக்குவோம். உங்களோட மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வீடு வாங்கவோ இல்ல கார் வாங்கவோ கடன் கேட்கிறாரு. அவர் மேலே உள்ள அந்த அதீத அன்பாலையும் நம்பிக்கையாலையும் நீங்க அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க. அது ஒரு தூய்மையான உதவிதான். ஆமா, ஒரு நல்ல எண்ணத்துல பண்றது. ஆரம்பத்துல எல்லாமே மிக சரியாதான் போகுது. ஆனா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எதிர்பாராத விதமா அந்த நண்பர் பணத்தை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருது. இப்போ என்ன ஆகும்? இது ஒரு மிக முக்கியமான கட்டம். பேங்குக்கு தேவை பணம் மட்டும்தான். அவங்க முதல்ல அந்த நண்பரை தொடர்பு கொள்வாங்க. அவர் சரியா பதில் சொல்லாதப்போ அந்த வங்கியோட அடுத்த இலக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாமீன் கையெழுத்து போட்ட அந்த நபர் தான். ஐயோ, ஆமா.
எந்த பலனையுமே அனுபவிக்காத வெறும் அன்பிற்காக உதவி செஞ்ச ஒரு நபர் மேல இப்போ ஒரு மாபெரும் சுமை வந்து விழுது. இது கேட்கும்போதே எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு மழை பெய்யும் போது ஒருத்தருக்கு கொடைய பிடிச்சுக்கிட்டு நாம நனைஞ்சிட்டா போறோம். ஆனா மழை நின்ன உடனே அவர் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு நம்மள தனியா விட்டுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஆழமான உருவகம் இது. ஒரு கட்டத்துல வங்கியில இருந்து வக்கீல் நோட்டீஸ் வருது. குடும்பத்துல நிம்மதி போயிடுது. மனைவியோ இல்ல கணவனோ ஏன் தேவையில்லாம இதுல தலையிட்ட, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை ஏன் பணயம் வச்சுன்னு கேட்கும்போது ஏற்படுற அந்த மன அழுத்தம் இருக்கு, அது கொடூரமானது. ரொம்ப கொடூரமானது. ஒரு சின்ன உதவி எப்படி ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த நிம்மதியும் குலைக்குதுங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, நம்பி உதவி செஞ்சவர் ஏன் இந்த உளவியல் சித்திரவதையை அனுபவிக்கணும்? அந்த நண்பருக்கு இந்த வழி புரியாதா? இங்கேதான் அந்த ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டியோட ஆழம் சோதிக்கப்படுது. ஒருவர் உண்மையிலேயே பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறாரா இல்ல பொறுப்பு தட்டி கழிக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு நடுவுல ஒரு பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. எப்படி சொல்றீங்க? பெரும்பாலான நேரங்கள்ல அந்த நண்பர் பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அவர் முதல்ல செய்யற விஷயம் அந்த நிலைமையை எதிர்கொள்றது கிடையாது, அது தவிர்க்கிறது. போன் எடுக்க மாட்டாரு. கரெக்ட். பேங்க்ல இருந்து வர்ற அழைப்புகளை தவிர்ப்பாரு, ஜாமீன் போட்டவரோட போன் காலையும் தவிர்ப்பாரு. இந்த தவிர்த்தல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உண்மையான துரோகம். ஓஹோ. தன்கிட்ட பணம் இல்லைங்கிற உண்மையை நேருக்கு நேர் சொல்ல அவமானம் தடுத்து நிறுத்துது. அந்த அவமானத்தை தவிர்க்க அவ எடுக்கிற இந்த முடிவு அவருக்கு உதவி செஞ்சவரோட நிம்மதியை கொள்கிறது. அப்போ இது வெறும் பண பிரச்சனை இல்ல. நிச்சயமா கிடையாது. இது ஒரு நேர்மை பிரச்சனை. உண்மைய வெளிப்படையா பேசி, என்னால இப்ப முடியல, ஆனா இதை சமாளிக்க நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றதுதான் அந்த சிதைந்து போன நம்பிக்கையை மீட்டெடுக்கிற ஒரே வழி. ஆனா அத நிறைய பேர் பண்றதில்ல. அந்த தவிர்த்தல் எவ்வளவு பெரிய வலியை கொடுக்குதுன்னு இப்ப நல்லாவே புரியுது. சரி, இது நண்பர்களுக்குள்ள நடக்கிறது. இது அப்படியே நம்ம வியாபார உலகத்துக்கு, அதாவது பிசினஸ் சைடுக்கு எடுத்துட்டு போவோம். சரி. வியாபாரத்துல ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பெரிய ஏற்றுமதியாளர் இருக்காரு, எக்ஸ்போர்ட்டர். அவர் பல சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுக்கறாரு. ஓகே. பொருட்களை டெலிவரி செஞ்சு 30 நாள்ல பணம் தந்துடுறான்னு ஒரு ஒப்பந்தம். அந்த சிறு தொழில் நிறுவனங்களும் அவரை முழுமையா நம்பி இரவும் பகலும் உழைச்சு பொருட்களை தர்றாங்க. ஆனா அந்த ஏற்றுமதியாளருக்கு வெளிநாட்டுல உள்ள தன்னோட பெரிய வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வரவேண்டிய ஒரு பெருந்தொகை தாமதமாகுது. அதாவது வியாபாரத்துல பணப்புழக்கம் தடைபடும் போது இது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தானே. இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனை என்னவென்றால், அந்த ஏற்றுமதியாளர்கிட்ட அறவே பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் செய்யற வேற சில ஆர்டர்கள் மூலமா அவருக்கு பணம் வந்துகிட்டு தான் இருக்கு. அவர் பேங்க் அக்கவுண்ட்ல இருப்பு இருக்கு. ஓ, பணம் இருக்கு ஆனா கொடுக்கல. ஆமா. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, எனக்கு வரவேண்டிய அந்த பெரிய தொகை வரும் வரை என் கையில உள்ள பணத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நிறுத்தி வைப்போன்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. இப்போ இது காகிதத்துல பார்த்தா இல்ல ஒரு கார்ப்பரேட் போர்ட் ரூம்ல உட்காந்து பார்த்தா இது மிக சரியான ஒரு வியாபார தந்திரமா, அதாவது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா தெரியலாம். தன் நிறுவனத்தை பாதுகாத்துக்கிற புத்திசாலித்தனமான நகர்வுன்னு கூட இதை நியாயப்படுத்தலாம். இது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? பிசினஸ்னால இப்படிதானே இருக்க முடியும். உலகத்தோட பார்வையில ஒரு பிசினஸ் ஆங்கிள் இது ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஆனா இந்த முடிவோட பின்னணியில உள்ள காரண காரியங்களை, அந்த சங்கிலி தொடர் விளைவை நாம ஆழமா பார்க்கணும். அந்த ரிப்பிள் எஃபெக்ட் பத்தி சொல்றீங்க? ஆமா. வியாபாரங்கிறது வெறும் எண்களை பற்றியது மட்டும் கிடையாது, அது மனிதர்களை பற்றியது. அந்த சிறு தொழில் நிறுவனங்களை வேலை செய்யற சாதாரண தொழிலாளர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த ஏற்றுமதியாளர் பணத்தை நிறுத்தி வைக்கிறதால அந்த சிறு நிறுவனத்தோட ஓனரால தன்னோட தொழிலாளர்களுக்கு வார சம்பளம் கொடுக்க முடியாது. கரெக்ட். அந்த தொழிலாளி அந்த பணத்தை நம்பிதான் தன்னோட வீட்டு மளிகை பொருட்களை வாங்கணும், தன்னோட குழந்தையோட பள்ளி கட்டணத்தை கட்டணும். இதை கேட்கவே மனசுக்கு ரொம்ப நிரடலா இருக்கு. ஒரு ஏசி அறையில உட்கார்ந்துகிட்டு தன்னோட பண இருப்பை பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிற ஒரு தனிநபரோட சுயநல முடிவு பல 100 கிலோமீட்டர்கள் அப்பால் உள்ள பல குடும்பங்களோட அன்றாட உணவுல இப்படி ஒரு துயரமா மாறுது பாருங்க. அதுதான் உண்மை. இது வெறும் தாமதம் கிடையாது, இது மனிதநேயமற்ற ஒரு செயல்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வின்மை. தனக்கு வரவேண்டிய பணம் வரும் வரை அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு உணர்வு. அங்க பயம் செயல்படுதே தவிர பொறுப்புணர்வு செயல்படல. ஆமா, தான் தப்பிக்கணுங்கிற நினைப்பு தான். பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக பல சிறு குடும்பங்களை ஒரு பஃபர் ஜோனா பயன்படுத்துறது தான் இது. இது முற்றிலும் ஒரு நேர்மை மீறல். கையில பணம் இருந்தும் கொடுக்க மனம் வராத அந்த நிலை உள் மனசுல உள்ள ஒரு ஆழமான நிறத்தையின்மையை காட்டுது. அந்த
விழிப்புணர்வின்மை அப்படிங்கிற வார்த்தையை மிகச்சரியா பயன்படுத்தினீங்க. வியாபாரத்துல அடுத்தவ பணத்தை நிறுத்தி வைக்கிறது எப்படி ஒரு விதமான அகம்பாவமோ, அதே அகம்பாவம் நாமே உழைக்காம நமக்கு வர்ற பணத்திலயும் ஏற்படுதே. ஆமா, பரம்பரை சொத்து. அத பத்தி பேசுவோம். நாம சம்பாதிக்கிற பணம், கடன் வாங்குற பணம் பத்தி எல்லாம் பேசணும். ஆனா நாம எந்த ஒரு உழைப்பும் போடாம பரம்பரையா நமக்கு வந்து சேரும் சொத்துக்களை ஒரு மனிதன் எப்படி அணுகணும்? இது ஒரு சுவாரஸ்யமான கோணம். ஏன்னா இது எனக்கு எப்படின்னா, நாம ஒரு விதைய விதைக்கல, அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கல, அதை எந்த சூறாவளியிலிருந்தும் நம்ம காப்பாத்தல. ஆனா அந்த மரம் பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்கும் போது அதோட நிழல்ல எந்த கவலையும் இல்லாம உட்கார்ந்து இளைப்பாறுவது போல இருக்கு எனக்கு. ரொம்ப அழகான ஆழமான ஒரு ஒப்பீடு இது. பரம்பரை சொத்துங்கிறது பலருக்கும் ஒரு வரமா தெரிஞ்சாலும் அது ஒரு மனுஷனோட உளவியல்ல ஏற்படுத்துற தாக்கம் மிகப்பெரியது. அது ஒருத்தரை எப்படி வேணா மாத்தலாம். எப்படி மாத்துன்னு சொல்றீங்க? நாமே சம்பாதிக்காத ஒரு பெரிய செல்வம் கையில கிடைக்கும் போது மனித மனம் 2 விதமா சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு உரிமை கோரல், அதாவது என்டைட்டில்மெண்ட். மற்றொன்று நன்றியுணர்வு, அதாவது கிராட்டிடியூட். அந்த உரிமை கோரல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பலர்கிட்டையும் நாம பாக்குறது. நான் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், அதனால இது எனக்கு தகுதியானதுன்னு நினைக்கிறது. ஆமா, அது ரொம்ப ஒரு ஆபத்தான மனநிலை. நான் இதுக்கு தகுதியானவன், அதனால இது எனக்கு கிடைச்சதுன்னு ஒருத்தன் நினைக்கும் போது அங்கே அகம்பாவம் பிறக்குது. அவங்க அந்த பணத்தை தங்க சுயத்துக்காக மட்டுமே செலவழிப்பாங்க, மத்தவங்கள ரொம்ப கீழ்த்தரமா பாப்பாங்க. அப்ப அந்த நன்றி உணர்வுங்கிறது எப்படி வரும்? மனதளவுல முதிர்ச்சி அடைந்த ஒருத்தர் எப்படி சிந்திப்பார் தெரியுமா? இது என்னால் உருவாக்கப்பட்டது கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இதுக்கு வெறும் ஒரு பாதுகாவலன் மட்டுமே அப்படின்னு நினைப்பான். ஓ, ஒரு கஸ்டோடியன் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இந்த எண்ணம் ஒருத்தங்கிட்ட ஆழமா பதியும் போது அது அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நன்றியுணர்வை ஏற்படுத்துது. இந்த நன்றியுணர்வு தான் மத்தவங்களுக்கு உதவுவதற்கும் சமுதாயத்துல நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யறதுக்கும் ஒரு இயற்கையான தூண்டுதலா மாறுது. தன்னிடமுள்ள அதிகப்படியான செல்வத்தை மத்தவங்களோட பகிர்ந்து கொள்வது ஒரு கடமையா இல்லாம ஒரு இயற்கையான வெளிப்பாடா மாறிடும். அதாவது பரம்பரை சொத்தை நாம எப்படி அடையாளப்படுத்துறோம் அப்படிங்கறத நம்ம குணத்தையே தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்க. ரொம்ப அருமை. சரி, நாம இந்த விவாதத்தோட தொடக்கத்துல பேசின அந்த போன் கால் உதாரணத்துக்கே முருகையும் வருவோம். அந்த தவிர்த்தல் பத்தி பேசணுமே. ஆமா, நிதி நேர்மை மீறப்படும் போது வெளிப்புறத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. ஆனா உள் மனசுல என்ன நடக்குது? இப்போ ஒருத்தருக்கு பணம் தரணும், நாம அவர்கிட்ட ஒரு தேதி சொல்லியிருப்போம், ஆனா நம்மளால தர முடியல. திடீர்னு நம்ம போன் அடிக்குது, ஸ்கிரீன்ல ஒரு பேரு. அந்த நொடியில நமக்குள்ள நடக்கிற அந்த சின்ன போராட்டம். ஆமா, சில நேரங்கள்ல நாம அதை தவிர்க்கிறோம், இல்லனா எடுத்தாலும் ஒரு சின்ன பொய்ய சொல்லி சமாளிக்கிறோம். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம மொபைல்ல பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆப்பை போன்றது இது. ஓ, பேக்ரவுண்ட் ஆப், நல்ல உதாரணம். நாம அந்த ஆப்பை நேரடியா பார்க்காட்டியும் அது உள்ளுக்குள்ளேயே நம்ம மொபைலோட பேட்டரியை முழுவதுமா உறிஞ்சு தீர்த்துரும் இல்லையா? அதே போலதான் இந்த சின்ன சின்ன பொய்களும் தவிர்த்தல்களும் நம்ம மனசோட எனர்ஜியை உறிஞ்சிடுதான். 100% உண்மை. இது ஏன் நடக்குதுங்கிற உளவியல நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஒவ்வொரு முறை நீங்க ஒரு பொய்ய சொல்லும் போதும் இல்ல ஒருத்தரோட அழைப்பை தவிர்க்கும் போதும் உங்க மூளைக்கு நீங்களே ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. என்னண்டு? நான் இந்த சிக்கலை எதிர்கொள்ள திராணி அற்றவன், இல்லனா நான் ஒரு கோழை அப்படின்னு. இந்த செய்தி நேரடியா உங்களோட ஆழ் மனசுல பதிவாகிடுது. நீங்க வெளி உலகத்துக்கு உங்களை எவ்வளோ பெரிய தைரியசாலியா காட்டிக்கிட்டாலும் அந்த சிறு ரகசியம் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும்? நாம வேற வேலைகளை கவனிச்சுட்டு போயிடலாமே. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த சுமை ஒரு மனிதனோட தன்னம்பிக்கைய ஆணிவேர்ல இருந்து அசைக்க தொடங்கிடும். அடுத்தவங்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுற சுயமரியாதை பலவீனமுடையும். ஒரு சின்ன பொய் இன்னொரு பொய்ய உருமாக்கும். ஆமா, பொய் சொல்ல சொல்ல அது ஒரு பழக்கமாவே மாறிடும். கரெக்ட். முதல்ல தவிர்க்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா மூளை அந்த தப்பிக்கும் வழியை கத்துக்கிட்டா அடுத்தடுத்த முறை தவிர்க்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். செயல்கள் பழக்கங்கள் ஆகுது, பழக்கங்கள் தொடரும் போது அதுவே அவனோட கேரக்டராவே மாறிடுது. ஒரு நபர் வேணுனே மோசமானவரா மாறுறது கிடையாது, ஆனா சூழ்நிலைய தவிர்க்க நினைக்கும் அந்த சின்ன சின்ன செயல்கள் தான் அவரை சிக்கல்ல மாட்டி விட்டு அவரோட நேர்மையை சிதைச்சிடுது. இதனால ஏற்படுற குற்ற உணர்ச்சி ஒரு மனுஷனோட நிம்மதியை பறிச்சு அவரை பெரிய மன அழுத்தத்துக்குள்ளாக்குது. இது கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்படி என்றால் ஒரு முறை இந்த தவிர்த்தல் அப்படிங்கிற பழக்கத்துக்குள்ள விழுந்துட்டா ஒருத்தரோட பேட்டரி முற்றிலுமா ட்ரெயின் ஆயிட்டா அதுல இருந்து மீளவே முடியாதா? அவர் வாழ்க்கை முழுசும் அந்த சுமையை சுமந்துகிட்டு தான் இருக்கணுமா? நிரந்தரமா இழக்கப்படுறது இல்ல. அப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? இத சரி செய்ய ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு பேரு தீவிரமான வெளிப்படைத்தன்மை, அதாவது ராடிக்கல் டிரான்ஸ்பரன்சி. தீவிரமான வெளிப்படைத்தன்மையா? அது எப்படி செயல்படும்?
ஒழிஞ்சுக்கிறத நிறுத்திட்டு அந்த அழைப்பை ஏற்பதுதான் அதோட முதல் படி. போனை எடுத்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் சொன்ன மாதிரி என்னால இப்போ பணத்தை தர முடியல, என் நிலைமை இப்போ இதுதான், ஆனா இந்த தேதியில இவ்ளோ தொகையை நான் உறுதியா தர முயற்சிக்கிறேன்னு நேருக்கு நேர் உண்மைய சொல்றது. ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, அந்த நொடியில அது ரொம்ப கடினமா இருக்கலாம், அவமானமா கூட தோணலாம். ஆனா அந்த உண்மைய சொல்லி முடிச்ச மறுகணமே உங்க மனசுல இருந்து ஒரு மாபெரும் பாறையை இறக்கி வச்சது போன்ற ஒரு இலகுவான உணர்வு பிறக்கும். ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த வெளிப்படை தன்மை மனசுக்கு ஒரு அசாத்தியமான அமைதியும் தைரியத்தையும் கொடுக்கும். பொய்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லாத மனம் வேற பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த தொடங்கிடும். சூப்பர். உண்மையை சொல்றது அப்படிங்கிறது வெறும் நேர்மைக்கானது மட்டும் கிடையாது. அது நம்ம சொந்த மன அமைதிக்கான, நம்முடைய சுமையை குறைப்பதற்கான ஒரு சுயநலமான, அதே சமயம் அவசியமான ஒரு செயல்தான் அப்படிங்கிறது இப்போ மிக தெளிவா புரியுது. ஆமா, பணத்தை பத்தி நம்ம இவ்ளோ காலம் நினைச்சிருந்த பல விஷயங்களை இந்த உரையாடல் முற்றிலுமா புரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம். பணங்கிறது நாம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறத பற்றியது மட்டும் அல்ல, அந்த பண பரிவர்த்தனைகள் மூலமா நாம எப்படிப்பட்ட மனிதரா உருவாகிறோம் அப்படிங்கறத பற்றியது. உண்மைதான். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, இல்ல அன்றாட வாழ்க்கைய ரொம்ப சிரமத்தோட நகர்த்துபவரா இருந்தாலும் சரி, நேர்மை அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒரு அளவுகோல் தான். அது வெறும் உங்க பேங்க் பேலன்ஸ் சார்ந்தது அல்ல, உங்க மனதோட இருப்ப சார்ந்தது. இதை விட ஆழமா இந்த விவாதத்தை நாம நிறைவு செய்ய முடியாது. இந்த டீப் டைவை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை நாங்க விட்டு செல்றோம். அடுத்த முறை நீங்க ஒரு சின்ன தொகையை யாருக்காவது கொடுக்க தாமதப்படும் போதோ, இல்ல ஒரு அழைப்பை தவிர்க்க நினைக்கும் போதோ, உங்களை நீங்களே ஒரு கணம் கேட்டுக்கோங்க. அந்த சில 100 ரூபாய்களை விட, இல்லனா அந்த ஒரு நிமிஷம் அவமானத்தை தவிர்ப்பதை விட உங்க மன அமைதியோட விலை அவ்வளோ குறைவானதா? உங்க சுயமரியாதையை நீங்களே குறைச்சு மதிப்பிடுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. அந்த விழிப்புணர்வு தான் உண்மையான செல்வம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, ஆழமான அலசலோடு நாம சந்திப்போம்.